Hi everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா the most requested video அதாவது trouser pants எப்படி வந்து கட் பண்ணி தைக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த வீடியோல எப்படி அதை கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றது நம்ம பார்க்க போறோம். இந்த trouser pantல பாத்தீங்கன்னா ரெண்டு pleats இருக்கு. So pleats வந்து இட்ஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணா வெச்சுக்கலாம். பட் pleats வைக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 7லேருந்து 8 வயசு குழந்தையான ட்ரௌசர்ஸு. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 60லேருந்து 70 பாயிண்ட்ஸ், அதாவது 60லேருந்து 70 சென்டிமீட்டர் துணி இருந்தால் போதும். இப்போ வந்து இது எப்படி மார்க் பண்ணி எப்படி ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இவங்க ட்ரௌசர் பேண்ட் மடிப்பு பகுதி எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து மடிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் கொடுத்து 2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கிங். ஸோ உங்கள் ட்ரௌசர் பேண்ட்டு கீழே எவ்வளோ மடிப்புக்காக தையல் விட்டுருக்காங்களோ அதை நீங்கள் ஒரு 1/2 இன்ச் கூட ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, அடுத்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு. பெல்ட்டை விட்டுருங்க. பெல்ட்லேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இதுக்கு எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு வந்து 12.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதே 12.5 இப்போ நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண லைன் மேலே வச்சு எக்ஸாக்ட் 12.5 இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ 12.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு நீங்கள் தையலுக்கு எவ்வளோ விடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சில பேர் 1/4 இன்ச்சில் தைப்பாங்க, சில பேர் நல்லா துணியை விட்டு தைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தையலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த மெஷர்மெண்ட், தேர்ட் மெஷர்மெண்ட் பார்க்க போனீங்கன்னா உங்களோட சீட்டோட அகலம், அதாவது உங்கள் க்ரட்ச் ஏரியாவோட அகலம் அது எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம க்ரட்ச் ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த குழந்தைங்களோட சீட் வரும் பார்த்தீங்களா, ஜே ஷேப்பில், அதுதான் நம்ம க்ரட்சுன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது. நான் 9.5 இன்ச் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து தேர்ட் மெஷர்மெண்ட். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர்த் மெஷர்மெண்ட், க்ரட்சோட ஹைட். ஸோ சீட்டை வந்து அளந்துட்டோம். இப்போ அதோட ஹைட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் க்ரட்சுன்னு வாங்க, இந்த ஜே ஷேப்பில் இருக்கு இல்லையா. ஸோ க்ரட்சு எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்டு அதோட ஹைட்டை மெஷர் பண்ண போகிறோம். என் க்ரட்சோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் இருக்குது. பெல்ட்டை தவிர்த்து, பெல்ட்டை மெஷர் பண்ணக்கூடாது, பெல்ட்டை தவிர்த்து 8 இன்ச் இருக்குது. ஸோ அந்த லைன் மேலே சீம் அலவன்ஸை விட்டுருங்க. சீம் அலவன்ஸில் வைக்காமல் கரெக்டாக அந்த லைன் மேலேருந்து நான் இப்போ வந்து 8 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே, க்ரட்சுக்கு சீம் அலவன்ஸ் தேவையில்லை, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் மார்க் பண்ணோம். இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து க்ரட்சோட அகலம், எவ்வளோ அகலத்தில் அது அவங்கள வந்து கொடுத்துருக்காங்க நம்ம செக் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா இதுக்குரிய அகலம் உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக தெரியுது பாருங்கள். ஸோ இந்த லைன்லேருந்து இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதே 2.5 இன்ச் மார்க் பண்ணி இங்கே ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு போகிறேன். கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தாலும் இல்லை இது வரைக்கும் நான் ஜென்ஸ் பேண்ட்டே தைச்சதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தைக்கலாம். ஸோ இந்த க்ரட்சோட இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஜே மாதிரி கர்வ் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தால் ஃப்ரெஞ்ச் கர்வில் வரைங்க. ஃப்ரீ ஹேண்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது நல்ல ஷேப்பியாக கொண்டு போய் விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட அகலம், இடுப்போட அகலம் ஒரு சைடு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ் இருக்குது. இது பேண்ட்டோட ஒரு சைடு.
இப்போ இதில் வந்து 5.5 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம பேண்ட்டில் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 7.5 இருக்குது. இப்போ 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது இடுப்புக்கு. ஸோ அந்த 2 இன்ச் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஒன்று வந்து தையலுக்காக போயிடும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். அந்த ப்ளீட்ஸ்க்காக அந்த 2 இன்ச் விட்டுடலாம் நீங்கள். ஓகே. ஸோ அடுத்த மெஷர்மெண்ட் நீங்கள் பார்க்க போகிறது வந்து கால் வந்து நம்ம விடுறோம் பார்த்தீங்களா, அதோட அகலம் எவ்வளோ இருக்குது செக் பண்ணணும். ஸோ கரெக்டாக பேண்ட்டை வந்து இந்த மாதிரி லே பண்ணிவிட்டு இங்கேருந்து இன்னும் எண்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது. இது வந்து காலோட அகலம். இப்போ அதை வந்து துணியோட ஒரு சைடில் நம்ம வச்சு மெஷர் பண்ண போகிறோம். நமக்கு வந்து 9.5 இன்ச்சுக்கு இருக்குது. கரெக்டாக 1 இன்ச்சு தையலுக்காக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 8.5 இன்ச்சுக்கு ஒரு சின்னதாக லைன் வரைஞ்சிருங்க. இந்த லைனை இப்படி தான் ட்ரா பண்ணோம். க்ரச் ஏரியாவில் இந்த ஸ்லாண்டிங் லைன், அங்கேருந்து திரும்பி ஒரு ஸ்லாண்டிங் லைன் வெளியே வரைக்கும் எப்படி போகணும். ஓகே. இந்த மாதிரி கட்டு கொடுத்து நீங்கள் பண்ணும்போது தான் மடித்து தைக்கும் போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும். இது வந்து பாக்கெட் வந்து 4.5 இருக்குது. க்ரச் ஏரியாவுக்கு வந்து ஆப்போசிட் லைனில் தான் நம்ம பாக்கெட் வைக்க போகிறோம். ஸோ 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு ஸ்லாண்டிங் லைன், பாக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். அந்த ஸ்லாண்டிங் லைன் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்லாண்டிங் லைன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட் கட்டிங்கு. இந்த ஃப்ரண்ட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் போட்டுட்டீங்க. பேக்கில் வந்து ஒரு 2-3 சேஞ்சஸ் தான் இருக்குது. அது வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிள் மார்க்கிங், கரெக்டாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு பேண்ட்டு தைச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே பேலன்ஸ் துணி இருக்கு இல்லையா, அது மேலே இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் ஏற்கனவே இப்போ கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஜஸ்ட் லைக் தட்ஸ் நம்ம இப்போ லே பண்ணுறேன். நான் லே பண்ணி இதில் நம்ம பேக் பார்ட்டில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். ஒரு 3 சேஞ்சஸ் பண்ண போகிறேன். அந்த 3 சேஞ்சஸ் என்னன்னு பாருங்கள். இடுப்புலேருந்து ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச் அதிகரிக்கணும். ஃப்ரண்ட்டுக்கோ பேக்குக்கோ இடுப்பு வந்து 1 இன்ச் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சைட்லையும் உங்களுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் கொடுக்கணும். மேலே 1 இன்ச்சு, சைடில் 1.5 இன்ச்சு. ஸோ இது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மேலே 1 இன்ச், சைடில் ஒரு 1.5 இன்ச் கொடுத்து லைன் வரைஞ்சிருங்க. ஸோ இந்த இடுப்பு பழைய நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட் இடுப்புக்கும் பேக் இடுப்புக்கும் இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்லாண்டிங் லைன் போய் அது கீழே க்ரச் பார்ட் வரைக்கும் நமக்கு ஜாயின் ஆகணும். ஓகே. அதேமாதிரி க்ரச் பார்ட்லேயும் ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணி இதை நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வந்து க்ரச் வந்து சின்னதாக தான் வரும். பேக்குக்கு க்ரச்சு ரொம்ப வந்து அகலமாக வராது, உங்களுக்கு சின்னதாக தான் க்ரச் இருக்கும். ஸோ இதில் 3 சேஞ்ச் தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த சேஞ்ச் என்னன்றதை ஒரு வாட்டி நல்லா பார்த்த பிறகு நீங்கள் பேக் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். சின்னதாக தான், அதாவது ஃப்ரண்ட் மேலே வந்து 1 இன்ச், சைடில் வந்து 1.5 இன்ச். ஓகே. மேலே வந்து 1 இன்ச் கொடுத்துருக்கேன், சைடில் 1.5 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே க்ரச்சில் ஒரு 1/4 இன்ச்சு கொடுத்து நம்ம இதை ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது சேம் லைக் தட் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இது உங்கள் அண்ணனுக்கு, தம்பிக்கு, ஒருவேளை நீங்கள் மேரிடாக இருந்தால் ஹஸ்பண்ட்க்கு நைட் பேண்ட் கூட நீங்கள் தைக்கலாம். ட்ரௌசர் பேண்ட் போடுறாங்களே அது கூட நீங்கள் தைக்கலாம் காட்டனில். அதே மாதிரி இதுதான் பேஸ். சப்போஸ் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பேண்ட் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் பேஸ். இதை வச்சு உங்கள் ஹஸ்பண்டுக்கு பக்காவாக பேண்ட் தைக்கலாம். என்ன அவங்களுக்கு தைக்கும் போது கால் லென்த்து வந்து அதிகரிக்கும். உங்களோட ஹஸ்பண்டோட ஃபார்மல் பேண்ட் எடுத்து வச்சு அதை நீங்கள் மெஷர் பண்ணி தைச்சிங்கன்னா பர்ஃபெக்ட் பேண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து வெறும் ஸ்டிச்சிங் வீடியோ தான். அடுத்த என் வீடியோவில் உங்களுக்கு கட்டிங் வீடியோ காட்டுறேன். பிகாஸ் ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ ஒன்றா நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இதை வந்து நீங்கள் கட்டிங்கை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க எப்படிலாம் மார்க் பண்ணணுன்றது. ஸோ நாளைக்கு நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்னும் வந்து பர்ஃபெக்டாக புரியும். இப்போ பேக் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வரைக்கும் நான் ஜென்ஸ் பேண்ட்டே நான் ட்ரை பண்ணலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக போய் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பெல்ட் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். பேண்ட் எடுத்துக்கங்க, பெல்ட்டை மெஷர் பண்ணுறோம். பெல்ட் எவ்வளோ இருக்கோ அது டபுள் தி சைஸ் நமக்கு தேவை. இப்போ 1.5 இன்ச் என் பெல்ட் இருக்குது, துணியை மடிக்க போகிறோம். அதனால 1.5 இன்ச் பெல்ட்னா 3 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச் ஃபார் தையல். ஓகே. ஸோ டபுள் தி அமௌண்ட் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3.5 இன்ச்சுக்கு நான் பெல்ட்டுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பெல்ட்டுக்கு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃபேப்ரிக் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் எல்லார் வீட்லேயும் ஜென்ஸ் இருப்பாங்க. அதான் அப்பா, தம்பி, அண்ணன் யார் வேணால் இருக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் இதில் ஒரு பேண்ட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு ரிசல்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் போட போகிற வீடியோவோட கண்டினியூஷன் தான், ஸ்டிச்சிங் வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இதை எப்படி தைக்கிறதுன்றத ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ டில் தென் டேக் கேர், பை.